வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம சேனல் புதுசாக பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் கொஜ்ஜி. இது வந்து கத்திரிக்காய் கிராமங்களால் கத்திரிக்காய் கடைசல்னு சொல்லுவாங்க. வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து பச்சை கலர் கத்திரிக்காயில் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வயலட் கலர் கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. பச்சை கலர் கத்திரிக்காயில் நல்லா இந்த இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செமையாக இருக்கும். கிராமங்களெல்லாம் இதை செய்வாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க, கொஞ்சம் முத்திர கத்திரிக்காயாக வாங்கக்கூடாது. இதோட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நல்லா திக்கு கொடுக்கும். கத்திரிக்காயை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக துண்டு துண்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தேவையில்லாதவங்க அவாய்ட் பண்ணிடுங்க, அதனால் ஒன்றும் இல்லை. சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான். கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும் பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து தண்ணியில் இது மாதிரி நல்லா அலசிட்டு இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம பொடி பொடியாக நறுக்கின கத்திரிக்காயெல்லாம் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு சேருங்க, நிறைய சேர்க்கக்கூடாது. பூண்டு 3 பல் சேர்த்துருக்கேன். ஆனியன் வந்து 2 ஆனியன் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு மஞ்சள்தூள். பச்சை மிளகா இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2-3 கூடையே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது, டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகும். ஆட் பண்ணாதீங்க. இப்போ சேர்க்குற தண்ணி தான் ஒரு கரெக்டாக 5 விசில் நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுட சுட இருக்குது, அதனால் என்னால் கையில் தொட முடியல. நம்ம மசிக்கிறப்பயே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வெந்துருச்சு. நல்லா மல்லிகைப்பூ மாதிரி சூப்பராக வந்துருச்சு. நல்லா இதை மத்தில் நல்லா கடைஞ்சி, இந்த கத்திரிக்காயை நல்லா கடைஞ்சி நைஸாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்தால் போதும். நம்ம இந்த கத்திரிக்காயில் வடித்து வச்சுருக்க தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, தண்ணி ஆயிரும், நல்லா இருக்காது. இது வந்து கத்திரிக்காயில் ஆல்ரெடி ஊற்றுற தண்ணி தான், அதை தான் ஊற்றுறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றலை. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இதோட கடுகு சேர்த்துருக்கேன். நீங்கள் உளுந்து வேணும்னா சேருங்க, நான் சேர்க்க மாட்டேன். உளுந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயம், வாசனைக்கு பெருங்காயம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இதோட ஒரு கை சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி வதக்கிட்டு, நல்ல வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேருங்க. தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, நல்லாவே இருக்காது. கோல்டு, கொஞ்சம் பேச முடியல, தொண்டை ப்ராப்ளமாக இருக்குது. தக்காளியும் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக தக்காளி வெந்தால் போதும். ரொம்ப வந்து நீங்கள் மற்ற சமையலுக்கெல்லாம் நம்ம வதக்கிற மாதிரி இதை தோல் உறிஞ்சு வரணும் அப்படின்லாம் இல்லை. தக்காளியை லைட்டாக வதக்கினா போதும், அவ்வளோதான். எல்லாம் வடகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் கடைசலில் இதை சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இந்த தாளித்த வடகத்தை இதோட சேர்த்துட்டு, இதோட 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துறாதீங்க. சாம்பார் தூள் அந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 4-5 கொதி வரணும். கொஞ்சம் உங்களுக்கு ஒருவேளை தண்ணியாக போச்சுன்னா கொஞ்சம் திக்காகிற அளவு கொதி விடுங்க, அதனால் தப்பு இல்லை. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் கொஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கி இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மிஸ்டேக்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.